மன்னர் ஆட்சி காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நீதி வழங்குறது. இந்த காலத்தில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கிறதில்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் வழங்குறதில்ல. ஆனால் நம்ம தமிழகத்தை ஆண்டு வந்த மூவேந்தர்கள் காலத்தில் மன்னர்கள் எந்த அளவுக்கு நீதியை மதிச்சாங்கன்னு நம்ம இலக்கியங்களில் படிச்சிருப்போம். ஒரு மன்னன் நீதி தவறிட்டா தன்னை தானே தண்டிச்ச கதைகளும் கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு மன்னனுடைய கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு பாண்டிய மன்னனுடைய கதை. அவர் பேரு பொற்கை பாண்டியன். பொற்கை பாண்டியனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் ராத்திரி மாறு வேஷமிட்டு மக்கள் இருக்கிற வீதிக்கு போய் மக்கள் தன்னை பற்றி பேசுறதையும் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போவார். அந்த மாதிரி ஒரு நாள் மாறு வேஷமிட்டு மக்கள் இருக்கிற வீதிக்கு போகிறாரு. கிராந்தை அப்படின்ற ஒரு வேதியரோட வீட்டை கடக்கும்போது கிராந்தையும் அவருடைய மனைவியும் பேசுறது மன்னன் கேட்குறாரு. கிராந்தை அவர் மனைவி கிட்ட, நான் இன்னைக்கு காசிக்கு கிளம்பிடுவேன், நீ இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதற்கு அவர் மனைவி, நான் எப்படி தனியாக இருப்பேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு கிராந்தை சொல்கிறாரு, பயப்படாத, மன்னனுடைய செங்கோல் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துலேயே அரண்மனைக்கு திரும்பி போகிறாரு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி மன்னருக்கு ஒரு பயம் வருது. கிராந்தை தன்னுடைய மனைவியை மன்னனை நம்பி விட்டுட்டு போயிருக்கிறதுனால அவங்க மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும்னு மன்னர் நினைக்கிறாரு. அதனால் காவலனா மாறு வேஷமிட்டு கிராந்தையோட வீட்டு முன்னாடி 2 மாதம் யாருக்கும் தெரியாமல் காவல் இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு திரும்ப பேசுகிற சத்தம் கேட்குது. கிராந்தை திரும்பி வந்தது மன்னருக்கு தெரியாது. யாரோ திருடன் தான் வந்துட்டான்னு மன்னர் போய் யாருன்னு கேட்கலான்னு சொல்லி கதவை தட்டுறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது உள்ளே இருக்கிறது கிராந்தை தான் அப்படின்னு. யார் இந்த நேரத்தில் உன்னை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட கிராந்தை சண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மன்னர் அங்கிருந்த எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருடைய வீட்டு கதவையும் தட்டிட்டு போனது திருடன் தான் அப்படின்னு நினச்சி மக்கள் எல்லாரும் மன்னனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வராங்க. மன்னன் கிட்ட திருடன் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்கிறாங்க. அதற்கு மன்னன் சொல்கிறாரு, நான் இப்போவே அந்த திருடனை பிடிக்கிறேன், ஆனால் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மக்கள் அவனுடைய கையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மன்னன் உடனே தன்னுடைய வாள் எடுத்து அவருடைய கையை அவரே வெட்டிடுறாரு. இதை பார்த்த மக்கள் அனைவருக்கும் அப்போதான் புரியுது மன்னர் தான் அவங்க வீட்டு கதவை தட்டிட்டு போயிருக்காருன்னு. மன்னர் என்ன நடந்ததோ அதை மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு மக்கள் மண்டியிட்டு மன்னிப்பும் கேட்டு அழறாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து மன்னனுக்காக தங்கத்தால் ஆன ஒரு கையை பரிசாவும் அளிக்கிறாங்க. மன்னர் அதை அன்பாக ஏற்றுக்கிறாரு. அதனால தான் அவரை பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய புலவர்கள் இவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. முக்கியமாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இவரை பற்றி எழுதியிருக்காரு.